நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். குட் டு see you all friends. நம்ம வீடியோ 2 அதில் பார்க்க போகிறது ப்ரிவென்டிவ் ஹீலிங்கில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா ப்ராப்பர் ப்ரீதிங். ஆமாம், நான் நல்லா தானே சுவாசிச்சுட்டு இருக்கேன், அதை கூட நான் கற்றுக்கணுமா அப்படின்னா பார்ட் 1ல் நம்ம தெரிஞ்சிருப்போம் ப்ராப்பர் டயட்னா என்ன அப்படின்னு. எல்லாத்து மனசுலயும் ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்னா, ஆமாங்க, என் கண்ணு முன்னால அப்படியே கோழிய புடிச்சு பொசுக்கி சாப்பிடுற அந்த உணவு என்னங்க? அத சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஆமா, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும். நேச்சுரல் கலர்ஸ் இருக்கு. இயற்கையான கலர் அதுல இருக்கு. அதே மாதிரி இயற்கையான சுவையும் இருக்கு. 100% ஆற்றல் மிக்கதா இருக்கு. ரிச் பிரானா இருக்கும் அந்த பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல. காய்கறிகள், பழ வகைகள்ல. அதுவே நம்ம அனிமல் பேஸ்டு ஃபுட்ல பாத்தீங்கன்னா, ஒரு டர்ட்டி பிராணா இருக்கத்தாங்க செய்யுது. அதனால நல்ல ஆற்றலே இருக்காது. யூ மைட் ஆட் கலர்ஸ், ஆட் டேஸ்ட். நீங்க இயற்கையான டேஸ்ட் அதுக்கு கிடையாது கறிக்கு. ஆனா நீங்க செயற்கையா நல்லா கார சாரமா போட்டு நம்ம செயற்கையா அதை சேர்த்துக்கலாம் ஒழிய, இயற்கையான டேஸ்ட் அதுக்கு கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜீரோ எனர்ஜி லெவல் அப்படிங்கறத மிக மிக முக்கியம். நீங்க அதுல டர்ட்டி பிரானா இருக்கு, எனர்ஜி இல்ல, உடனே அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு எதிர்பாரமா சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பாருங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு காய்கறிகள், பழ வகைகள் அதிகமா எடுத்துக்கிற மாதிரியான டயட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அடுத்து இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா சுவாசம் பண்றப்ப அதிக அளவிலான ஆரோக்கியத்தை நம்மளால ஈர்க்க முடியும். ஆமா, 120 வருடம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்றது முக்கியம். ப்ராப்பர் பிரீதிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பிராக்டிஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் பிரீதிங் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், நான் சுவாசிக்கிறேன், அருமையா சுவாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னால் கூட கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அப்டாமினல் பிரீதிங் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல செஸ்ட் பிரீதிங் பண்ணிட்டு இருக்கோமான்னு பாருங்க. அது என்னங்க, வயிற்று பகுதியிலிருந்து நீங்க சுவாசிக்கிறீங்களா இல்ல மார்பு பகுதியிலிருந்து நீங்க சுவாசிக்கிறீங்களான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் லங்ஸ் சுருங்கி விரியுது. நல்லா மூச்சை உள்வாங்குனீங்க அப்படின்னா லங்ஸ் நல்லா விரியும். அதுக்கப்புறமா நீங்க மூச்சை வெளியே விடுறப்ப லங்ஸ் சுருங்குது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, லங்ஸ் தானாவே சுருங்கி தானாவே விரியறது இல்ல. இட் cannot draw in air and expel air without the help of diaphragm. நம்ம உதரவிதானம் இல்லாம, அதனுடைய உதவி இல்லாம தானா லங்ஸ் இயங்குறது கொஞ்சம் சிரமம் தான். நுரையீரல் நல்லா சுருங்கி நல்லா விரிவடைந்து காற்றை உள்வாங்கி வெளியே அனுப்பும் பொழுது நல்ல ஒரு சுவாசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்த நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உதரவிதானம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம காத்த உள்ள சுவாசிக்கிறப்ப உதரவிதானம் கீழே போய் அப்படியே லங்ஸ கொஞ்சம் புல் பண்றப்ப லங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா விரிவடையும். அதே மாதிரி உதரவிதானம் மேல வரப்ப, காற்றை வெளியிடுறப்ப உதரவிதானம் மேல லங்ஸ சுருங்க செய்யுது. சோ அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம உதரவிதானம் நல்லா செயல்படுறதுக்காக அப்டாமினல் பிரீதிங் பண்றோமா அப்படிங்கறதுல தான் கவனம் வைக்கணும். அப்போ வயிற்று சுவாசம் பண்றோமா அப்படின்னா, நல்லா உள்வாங்கும் பொழுது, காற்றை உள்வாங்கும் பொழுது நம்மளோட வயிற்று பகுதி கொஞ்சம் முன்னால வருதா பலூன் மாதிரி அப்படிங்கறதுல கவனம் வைங்க. காற்ற வெளி சுவாசிக்கும் பொழுது, நம்மளோட வயிற்றுப்பகுதி அப்படியே உடலோட ஒட்டி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க. இது எப்பவுமே கான்ஷியஸா நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா இயற்கையா நம்ம இப்படிதாங்க பிரீத் பண்ணிட்டு இருந்தோம். இப்படிதான் நம்மளுடைய சுவாச முறை இருந்தது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். அதுவும் பர்ட்டிகுலரா அவங்க படுத்துட்டு இருக்கப்ப, தூங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அப்டாமினல் பிரீதிங் பண்றது, வயிற்றுப்பகுதி நல்லா உள்ள போய் அப்படியே விரியறது நல்லா தெரியும். பழக 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 நடக்க 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 இந்த இன்கரெக்ட் வே ஆஃப் பிரீதிங் நம்மளுக்குள்ள எப்படியோ உள்ள வந்துருச்சு. ரைட்? ஸோ அப்ப கரெக்ட் வே ஆஃப் பிரீதிங்க நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப 120 வருடம் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னா நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ நல்லா உள்வாங்கி, நல்லா வெளி சுவாசம் பண்றத நல்லா பழகிக்கணும். ஒரு 1 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஈஸியா கத்துக்கலாம் பாருங்களேன். கீப் யோர் ஸ்பைன் ஸ்ட்ரைட். Inhale slowly, exhale comfortably. ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளிசுவாசம். உள்சுவாசம் செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள நல்லாற்றல்கள் அனைத்தையும் உள்வாங்குவதை எண்ணி உள்சுவாசம் செய்யுங்க.
ஹோல்ட், ஆழ்ந்த வெளி சுவாசம். வெளி சுவாசம் செய்யும் பொழுது அனைத்து வகையான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பிரபஞ்சத்துல இருந்து கிடைத்ததற்கு ஒரு நன்றி உணர்வோட வெளி சுவாசம் செய்யுங்க. நன்றியுடனும் நம்பிக்கையுடன். மெதுவா கைகள உரசி கண்கள் மேல வைங்க. ஒரு அருமையான புன்னகையுடன் கண்கள திறந்து பாருங்க. தேங்க் யூ. இந்த மாதிரி நீங்க அவ்வளதாங்க. இதுதான் பழகிட்டீங்க. இந்த மாதிரி ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளிசுவாசம் செய்யும் பொழுது, நம்மளுடைய பிரீத் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். 120 வருடம் வாழ்றதுக்கு இந்த ஒரு சீக்ரெட் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 7 வாட்டி இந்த மாதிரி, இல்ல 12 முறை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்களேன். அற்புதமான வாழ்க்கை நம்மளுக்கு காத்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த பழகிக்கலாம். See you in another wonderful video. Thank you.